ரைட். அப்ப நினைவக முகாமைத்துவம் அதெல்லாம் பாருங்க. இப்ப பௌதீக நினைவகம் எடுத்து நான் எந்த இடத்துல மாய நினைவகம். மாய நினைவகத்துக்கு இன்னொரு பேர் மாய நினைவகத்துக்கு இன்னொரு பேர் சொல்லியிருக்க மறைமுக நினைவகம், மாய நினைவகம், பேரளவு நினைவகம், மெய்நிகர் நினைவகம், தர்க்க நினைவகம், இப்படி நிறைய பேர் இருக்கும் மாய நினைவகத்துக்கு. இப்ப மாய நினைவகம் எடுத்து நான் எந்த சொல்லி பார்த்தா பாருங்க, பிரதான நினைவகத்துல இடம் இல்லாத காரணத்தால் அல்ல சொல்லிங்க பிரதான நினைவகத்தின் இடப்பற்றாக்குறை காரணமாக சில செயல்முறைகளை தற்காலிகமாக நகர்த்தி பிரதான நினைவகத்திற்கு இடம் பெற்றுக் கொடுப்பதற்காக இரண்டாம் தர நினைவகத்திலிருந்து ஒரு பகுதி பிரதான நினைவகம் போன்று பயன்படுத்தப்படுமாயின் அதுவே மாய நினைவகம் எனப்படும். சரி, பிரதான நினைவகத்துல சரி இடம் இல்லாத காரணத்தால அதை இடத்தை எடுத்துக்கொள்வதற்காக துணை நினைவகத்துக்கிட்ட ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்றை கேட்கும். அந்த இடம் தற்காலிகமா பயன்படுத்தப்படும் பிரதான நினைவகம். பாருங்க, துணை நினைவகம் டெம்பரரியா டேட்டா ஸ்டோர் பண்ணதில்லை, பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணது. அப்ப பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு நினைவகம் டெம்பரரியா ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஒன்று செய்தேன்னு சொன்னா பொய் வேலையோடு செஞ்சு கொண்டு. அப்ப அதுக்கு பேர் தான் நாங்க என்ன சொல்ற மாய நினைவகம். சரி, அப்படி இல்லாட்டி மெய்நிகர் நினைவகம். அப்ப அதுல பௌதீக நினைவகம் தான் மாய நினைவகம். அப்ப அதுல பௌதீக முகவரின்னு சொன்னா எந்த பார்க்கணும், லாஜிக்கல் அட்ரஸ், தர்க்கவியல் முகவரி, பிசிக்கல் அட்ரஸ், அதுக்கு பிறகு பக்கமாக்கல், படமாக்கல், இந்த ஏரியா ஃபுல்லா பார்க்கணும். இந்த ஏரியா பார்க்கறதுக்கு நான் ஒரு வரைபடம் உள்ள வரைஞ்சி உங்களுக்கு சொல்லி. ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பிரதான நினைவகம் சம்பந்தமாகவும் மாய நினைவகம் சம்பந்தமாகும். அப்ப நான் இந்த சைடு எடுத்துக்கொள்ளேன் பிரதான நினைவகம் தான் விளையுமா நல்லா. பிரதான நினைவகத்துக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்வது பிசிக்கல் மெமரி. இது மாய நினைவகம், வர்ச்சுவல் மெமரி. சரி, அப்ப பிரதான நினைவகம் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா பிரதான நினைவகம் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா இந்த ஒரு துண்டொன்றுக்கு பெயர் ஒன்று நாம சொல்லுங்க சட்டகம், பிரேம். சரி, பிரதான விநியோகம் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா இந்த ஒரு துண்டத்துக்கு செல்லக்கூடிய பேர் தான் நாங்க சட்டகம் என்று சொல்லி நல்லா நினைவச்சுக்கணும். பிரதான நினைவகம் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா அந்த ஒரு வாங்க முடியாது.
பாருங்க இப்ப பிரதான நினைவகத்துக்கும் மாய நினைவகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்போ பிரதான நினைவகம் இங்கே மாய நினைவகம் இங்க பிரதான நினைவகம் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டீங்கன்னா அந்த ஒரு துண்டத்துக்கு பேர் வந்து நாம இல்லையா சட்டகம். இதே மாதிரி மாய நினைவகமும் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டீங்கன்னா அதுக்கும் நாங்க ஒரு பேர் ஒன்று சொல்ற. இதுல ஒரு பேரு நாங்க சொல்ற பக்கம் பேர். சரி, பிரதான நினைவகம் அதில் இருக்கக்கூடிய ஒரு துண்டத்திட பேர் சட்டகம். மாய நினைவகத்தில் அதில் ஒரு துண்டத்திட பேர் பக்கம் பேர். சரி, அதே மாதிரி சட்டகமும் இன்னும் பல துண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கும். நான் இப்ப இங்க நாளா பிரிச்சு சட்டகமும் அதில் ஒவ்வொரு துண்டமும் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கும். சரி, அந்த ஒரு துண்டத்துக்கு பேர் இடப்பெயர்ச்சின்னு சொல்லி சொல்லுவோம். இடப்பெயர்ச்சி அப்படி இல்லாட்டி ஒதுக்கு வைப்பு ஆஃப்செட், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படி இல்லாட்டி ஒதுக்கு வைப்பு. சரி, பிரதான நினைவகம் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா இதுகளுக்கு பேர் சட்டகம். அந்த சட்டகம் இன்னும் பல துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா அதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி அல்லது ஒதுக்கு வைப்பு. சரி, இதே மாதிரி பக்கமும் இன்னும் பல துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா மாய நினைவகத்தில் இருக்கக்கூடிய பக்கமும் இன்னும் பல துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா அந்த ஒரு துண்டத்திட பேரும் இடப்பெயர்ச்சி அல்லது ஒதுக்கு வைப்பு. சரி, பிரதான நினைவகம் இந்தீக, மாய நினைவகம் இந்தீக. பிரதான நினைவகம் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா அந்த ஒரு துண்டத்திட பெயர் சட்டகம். சரி, மாய நினைவகம் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டிருந்தா அந்த ஒரு துண்டத்துக்கு பேர் பக்கம். சரி, அதே மாதிரி பக்கம் சரிசமனான துண்டங்களாகவும் சட்டகம் இன்னும் பல துண்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தா அந்த ஒரு துண்டத்துக்கு பேர் இடப்பெயர்ச்சி அல்லது ஒதுக்கு வைப்பு. அப்படி இல்லாட்டி பக்க நீளம் என்று சொல்லியும் சொல்லு. இப்ப தெரியல. இப்ப சட்டகங்களுக்கும் பக்கங்களுக்கும் சைபர்ல இருந்து நம்பர் ஒதுக்கப்பட்டிருக்கும். அது ஒரு நோட்ஸ்லீக சைபராவது சட்டகம், ஒன்னாவது சட்டகம், ரெண்டாவது சட்டகம், மூணாவது சட்டகம், நாலாவது சட்டகம் என்று சொல்லி இருக்கு. அதே மாதிரி சைபராவது பக்கம், ஒன்னாவது பக்கம், ரெண்டாவது பக்கம், மூணாவது பக்கம், நாலாவது பக்கம், அஞ்சாவது பக்கம். இப்ப பாருங்க, இந்த சைபராவது சட்டகத்தையும் இந்த சைபராவது பக்கத்தையும் பாருங்க, சொல்லிக்கக்கூடிய இடப்பெயர்ச்சி எண்ணிக்கை சமன். இங்க 4 இடப்பெயர்ச்சி தான் இந்திக்க, இங்கேயும் 4 இடப்பெயர்ச்சி தான். அது நாங்க சும்மா வரைஞ்சது. அப்ப ஒன்னாவது சமன்பாடு நாங்க இருக்க எப்பயுமே சட்டகத்திட அளவும் சட்டகத்திட சைஸ் வந்து பக்கத்திட சைஸுக்கு சமன். சரி, ஃப்ரேம் சைஸ் பேஜ் சைஸுக்கு ஈக்குவல். ஒன்னாவது சமன்பாடு. சரியாது, இங்க 4 இடப்பெயர்ச்சி இந்தீங்க, இங்கேயும் 4 இந்தீங்க. அப்ப ஒரு சட்டகம் ஒரு பக்கத்துக்கு சமன். இதே மாதிரி பாருங்க, சட்டகத்தின் எண்ணிக்கையே பாருங்க, 1 2 3 4 5 சட்டகம் தந்து. இங்க நான் 6 பக்கம் தந்து. அப்ப இதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு. எப்பயுமே சட்டகங்களோட எண்ணிக்கை எப்பயுமே பக்கங்களோட எண்ணிக்கைக்கு சமன் இல்ல. நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ், நம்பர் ஆஃப் பேஜ் சமன் இல்ல. இது நல்லா விளங்கும். சரி, இப்ப பிரதான நினைவகம் ஒன்று இந்தீக, மாய நினைவகம் ஒன்று இந்தீக.
பிரதான நினைவகத்தை சரிசமனான துண்டங்களா பிரிச்சா அந்த ஒரு துண்டத்திட பேர் சட்டகம். இது ஒரு சட்டகம். இப்படி 5 சட்டகம் இந்திக்கு. பிரதான நினைவகத்தில் 5 சட்டகம் இந்திக்கு. மாய நினைவகம் சரிசமனான துண்டங்களா பிரிக்கப்பட்டா அந்த ஒரு துண்டத்திட பேர் பக்கம். இங்க 6 பக்கங்கள் இந்திய. சட்டகம் சரிசமனான துண்டங்களா உள்ளுக்கு பிரிக்கப்படுக, பக்கம் சமனான துண்டங்களா உள்ளுக்கு பிரிக்கப்படுக. அந்த உள்ளுக்கு பிரிக்கப்படக்கூடிய அந்த ஒரு துண்டிட பெயர் இடப்பெயர்ச்சி, அப்படி இல்லாட்டி ஒதுக்கு வைப்பு. சரி, இப்ப பாருங்க, இங்கீக்க சட்டகத்தின் எண்ணிக்கையும் இங்கீக்க பக்கத்தின் எண்ணிக்கையும் சமன். அதனால நாங்க என்ன சொல்ல, இது ஒரு சட்டகத்திட அளவு. சட்டகத்திட அளவு எப்பயுமே பக்கத்திட அளவுக்கு சமனா இருக்கும். அப்ப நாங்க இது பார்க்கறது வந்து பைட் அட்ரஸபிள். சரி, பைட் அட்ரஸபிள்னா இந்த ஒரு ஒதுக்கி வைப்புட இந்த ஒரு சைஸ் ஒரு பைட்டுக்கு சமனாகும். ஒரு இடப்பெயர்ச்சியோட சைஸ் வந்து ஒரு பைட்டுக்கு சமனாகும். இங்க பார்த்தோன்னா இப்படி 4 பைட் இல்லை, இங்கேயும் 4 பைட் இல்லை. அப்ப 4 பைட் சமனா. அதனால சட்டகத்திட அளவு பக்கத்திட அளவுக்கு சமன். அப்ப இடப்பெயர்ச்சி ஒதுக்கி வைப்பு எல்லாம் சமன் தானே. இடப்பெயர்ச்சி ஒதுக்கி வைப்பு எல்லாம் சமன். இங்க எண்ணிக்கையை பாருங்க, சட்டகத்திட எண்ணிக்கை எப்பயுமே பக்கங்களோட எண்ணிக்கைக்கு சமன் இல்லை. இது நாங்க பார்க்க சமன்பாடுகள். சரி, ரைட். இப்ப பிரதான நினைவகத்துல இடப்பற்றாக்குறை காரணமாகத்தான் மாய நினைவகத்துக்கு அனுப்பு. ஒரு ப்ரொசஸ் வந்து உள்ளுக்கு வந்தா மாய நினைவகத்துக்கு அனுப்பு. இப்ப பாருங்க, சட்டகங்கள் சரியா எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும். 1 2 3 0 1 2 3 0 1 2 3. இதே மாதிரி பக்கம் சைட்லயும் 0 1 2 3 0 1 2 3. ரைட். இப்ப பாருங்க, இப்ப பிரதான நினைவகத்துல ப்ரொசஸ் எல்லாம் வந்து சேர்ந்து முடியும். சரி, உங்களுக்கு விளங்கிக்கும். ABCDFGB சொல்லி நீங்க போட்டீங்க. சரி, இதெல்லாம் அறிவுறுத்தல்கள் உள்ளுக்கு வந்து தரவுகள் எல்லாம் உள்ளுக்கு வந்து இப்ப புதுசா ஒரு தரவு உள்ளுக்கு வந்தா பாருங்க, நல்லா விளங்கிக்கிறோம். விளங்காத ஏரியாக்கள் எல்லாம் கீழே இது நல்லா வெஸ்ட்லேருந்தே விளங்கணும். புதிய ஒரு ப்ரோசஸ் உள்ளுக்கு வந்தா இங்க இடம் ஈக்கோ சேவ் பண்ண இடம் இல்லை. அப்ப அந்த ப்ரோசஸை இங்க ஒரு இடத்துல சேவ் பண்ணிட்டு இங்கேக்கு ஒரு ப்ரோசஸ் எங்கே அனுப்பணும், மாய நினைவகத்துக்கு. ஏன் மாய நினைவகத்துக்கு அனுப்பு? பிரதான நினைவகத்தில் இடப்பற்றாக்குறை இடம் இல்லை, அது சுட்டி மாய நினைவகத்துக்கு அனுப்பு. அப்ப பாருங்க, ஒன்னியமான் கட்டமைப்பு படி உள்ளீடு செஞ்ச ஒரு இது வந்து டிரெக்டா போறது வந்து முதன்மை நினைவகத்துக்கு வந்து பிரதான நினைவகத்துக்கு வந்து பிரதான நினைவகத்துல இருந்தா எங்க அனுப்புனாங்க, சென்ட்ரல் ப்ரோசஸ் யூனிட்டுக்கு ப்ரோசஸுக்காக. அப்ப இது ப்ரோசஸுக்காக சென்ட்ரல் ப்ரோசஸ் யூனிட்டுக்கு அனுப்பப்பட்டதோ இன்னைக்கு டெம்பரரி ஆகிக்கிறது. அப்ப ப்ரோசஸுக்காக அனுப்பணும் சொன்னா எங்கேயும் அனுப்புவோம், சிபியூக்கு அனுப்ப வேண்டிய வரும். ஆனா அனுப்புவது எங்கேயும் மாய நினைவகத்தில். அப்ப மாய நினைவகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுறுத்தலும் ப்ரோசஸ் பண்ணப்பட்டதோ இல்லையோ, ப்ரோசஸ் பண்ணப்படாதது. இங்க இடம் இல்லா சுட்டி தான் நாங்க அந்த கணக்கு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்கோ, ப்ரோசஸுக்கு தேவைப்பட்டா நான் அந்த பக்கத்துக்கு இருக்கு இப்படின்னு சரிதான் இருக்கு. பிரதான நினைவகத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக எங்கேயும் போற மாய நினைவகத்துக்கு. அப்ப ப்ரொசஸுக்கு தானே டிரெக்ட் அனுப்பிக்கணும், ப்ரொசஸ் பண்ணணுமா இந்த. ஆனா இது ப்ரொசஸ் பண்ணும்போது மாய நினைவகத்துக்கு அனுப்பு. அப்ப மாய நினைவகத்தில் இருக்கக்கூடிய முழு ப்ரொசஸும் ப்ரொசஸ் பண்ணப்படாததான் இந்திக்கணும். பார்ட் 1ல கேட்டா சொல்லணும், ப்ரொசஸ் பண்ணப்படாததான் இந்திக்கணும். திருப்பி அதை எங்கே அனுப்பணும், திருப்பி பிரதான நினைவகத்துக்கு எடுத்துதான் சிபியூக்கு அனுப்பு. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 7 ஸ்டெப் ப்ரோசஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். தடுக்கப்பட்ட காத்திருப்போ, தயார் நிலை காத்திருப்போ, அங்கிருந்து தான் டிரெக்டா சிபியூக்கு இருக்கு, ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலர்ஸ்க்கு இருக்கு. சரி, இப்ப புதிய ஒரு ப்ரோசஸ் ஒன்று உள்ளுக்கு வந்தா நாங்க சொல்லுவோம், இந்த ஜீண்டி செல்லக்கூடிய ப்ரோசஸ நாங்க வந்து கணக்கு பார்க்கல. சரி,
இப்ப இந்த ஜீண்டு செல்லக்கூடிய அறிவுறுத்தலை நாங்க அங்க அனுப்ப பார்க்கிறோம். இப்ப பாருங்க, நீங்க ஒரு அறிவுறுத்தல் ஒன்றையோ இல்லாட்டி கடிதம் ஒன்று எங்கேயானு அனுப்பணுமா இருந்தா அதுல ஃப்ரம் அட்ரஸ் ஒன்றும் டூ அட்ரஸ் ஒன்றும் கட்டாயம். ஃப்ரம் அட்ரஸ் ஒன்றும் டூ அட்ரஸ் ஒன்றும் கட்டாயம். ஃப்ரம் அட்ரஸ் இதே பிரதான நினைவாசிரியர் இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ். டூ யாரு மாய நினைவாசிரியர் எங்கேயும் போயிட்டு சேரோன்னு இடத்துல முடிவு செய்யுது. சரி, ரைட். இப்ப இந்த ஃப்ரம் அட்ரஸுக்கு நாங்க ஒரு பேர் ஒன்று சொல்ற, பிசிக்கல் மெமரிக்கு நாங்க ஒரு பேர் ஒன்று சொல்லு. பிசிக்கல் அட்ரஸ், பிசிக்கல் அட்ரஸ் தற்காலிக முகவரியும் நம்மளால பௌதீக முகவரி. பௌதீக முகவரி இருக்குது. இந்த பௌதீக முகவரி தான் ஃப்ரம் அட்ரஸா இந்தியும். சரி, அப்ப டூ அட்ரஸுக்கு நாங்க இன்னொரு பேர் ஒன்றும் சொல்லு, மாய நினைவகம். இதுல இருக்கக்கூடிய முகவரிக்கு நாங்க ஒரு பேர் ஒன்று சொல்ற தர்க்க முகவரி, லொஜிக்கல் அட்ரஸ். அப்ப பாருங்க, பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ் பேர் வந்து பௌதீக முகவரி, மாய நினைவகத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ் பேர் தர்க்க முகவரி. ரைட். இப்ப ஜீண்டி செல்லக்கூடிய ப்ரோசஸ் மாய நினைவகத்தை நோக்கி போகணும். அப்ப ஜீண்டி செல்ல ப்ரோசஸுக்கு பௌதீக முகவரி ஒன்றை போடும். ஜீண்டி செல்லக்கூடிய ப்ரோசஸுக்கு பௌதீக முகவரி ஒன்றை போடும். அப்ப இந்த பௌதீக முகவரி உங்க ரூட் அட்ரஸ் எடுத்தா உங்க ரூட் அட்ரஸ் வர்றது நம்பர் ஒன்று வரும். அதுக்கு பிறகு எங்கேயும் ஸ்ட்ரீட் சொல்லி வரும். அதுக்கு பிறகு நீங்க சிட்டி எங்கேன்னு சொல்லி வரும். அப்ப மூணு துண்டா பிரிஞ்சிக்க. இதே மாதிரி பௌதீக முகவரியும் ரெண்டு துண்டா பிரிஞ்சிக்கும். பௌதீக முகவரியும் ரெண்டு துண்டா பிரிஞ்சிக்கும். பௌதீக முகவரி ரெண்டு துண்டா பிரிஞ்சிக்கும். அதுல வரக்கூடிய பெஸ்துண்டன் தான் சட்டக எண். சரி, ஃப்ரேம் நம்பர், நம்பர் ஆஃப் ஃப்ரேம், சட்டக எண். அதே மாதிரி இந்த பக்கம் இடப்பெயர்ச்சி அப்படி இல்லாட்டி ஒதுக்கு வைப்பு. இடப்பெயர்ச்சி அப்படி இல்லாட்டி ஒதுக்கு வைப்பு. சரி, இப்ப இதுல அட்ரஸ் எப்படியும் காணணும்னு சொல்லி பார்ப்போம். அப்ப பௌதீக முகவரி ரெண்டு விஷயங்கள் உள்ளடக்கிக்கும். ஒன்று சட்டக எண், இன்னொன்று இடப்பெயர்ச்சி அப்படி இல்லாட்டி ஒதுக்கு வைப்பு. இப்ப பாருங்க, ஜீண்டு செல்லக்கூடிய இந்த அறிவுறுத்தல்ட சட்டக எண் எத்தனாவது நீந்தீங்க? சைபர் ஒன்னாவது சட்டக எண். ஒன்னாவது சட்டக எண் நீந்தீங்க. ஒதுக்கு வைப்பு எத்தனாவது ஒதுக்கு வைப்பு? சைபர் ஒன்று ரெண்டு, ரெண்டாவது ஒதுக்கு வைப்பு. இப்ப இந்த ஜீண்டு செல்லக்கூடிய அறிவுறுத்தல் அட்ரஸ் ஒன்று ரெண்டு. சரியா, பௌதீக முகவரி எடுத்த மாதிரி. இப்ப இந்த கேண்டு செல்லக்கூடிய அறிவுறுத்தல் அட்ரஸ் ரெண்டு ரெண்டு, சட்டக எண் ரெண்டு, இடப்பெயர்ச்சி ரெண்டு. என்னென்று செல்லக்கூடிய அறிவுறுத்தல் சட்டக எண் மூணு, பெயர்ச்சி ஒன்று. அப்ப மூணு ஒன்று, அப்படிதான் நாங்க அட்ரஸ் பார்க்கலாம். இப்ப இது பௌதீக முகவரி. சட்டக எண், இடப்பெயர்ச்சி ஒதுக்கு இப்போ ரெண்டுல சேவ் ஆகும். சரியாது. இப்ப இந்த பௌதீக முகவரி இங்க ஏதாவது ஒரு தர்க்க முகவரிக்கு போயிட்டு சேரும். இங்க இருக்கக்கூடிய முகவரி அங்க போய் ஒரு இடத்துக்கு போயிட்டு சேவ் ஆகும். அதை பார்க்கறதுக்கு தான் நாங்க என்ன செய்த பக்க அட்டவணை கொண்டு மெயின்டைன் பண்ண. பக்க அட்டவணை, பேஜ் டேபிள் சொல்லி சொல்லு. பக்க அட்டவணையில ரெண்டு விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஒன்று பக்க எண் என்று சொல்லி ஒன்று, இன்னொன்று சட்டக எண். சரி, இந்த பக்க அட்டவணைண்டா எங்களுக்கு தெரியா இந்த பௌதீக முகவரி என்று சொல்லக்கூடிய இந்த பௌதீக முகவரி மாய நினைவகம் எதுலையும் போயிட்டு சேவ் ஆகணும். எந்த தர்க்க முகவரியிலும் போயிட்டு சேவ் ஆகும் சொல்லி முடிவு செய்தது பக்க அட்டவணை. பௌதீக முகவரியில் இருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் மாய நினைவக முகவரி தர்க்க முகவரிக்கு போயிட்டு சேரக்கூடிய இதை முடிவு செய்கிறது இந்த பக்க அட்டவணை. இந்த பக்க அட்டவணையை வெற்றி கொண்டுதான் நாங்க இதை செய்தோம். சரி,
அப்ப இந்த பக்க அட்டவணையை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் பிசிபி, ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக். ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக் பேஜ் டேபிளை மெயின்டைன் பண்ணுவது ப்ரோசஸ் கண்ட்ரோல் பிளாக் அவரை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கும். சரி, இப்ப பக்கம் பார்ப்போம். 0, 1, 2, 3 சொல்லி பக்கம் இல்லைங்கன்னு சொல்லி பார்ப்போமே. ரைட். அப்ப 0வது சட்டம் நாங்கள் உதாரணம் சொல்லுவோம். 2வதுலையும் 1வது 3வதுலையும் இது 4வதுலையும் இது 0வதுலையும் சேவாது. உதாரணத்துக்கு இப்படி தந்திருக்கீங்க. 0, 1, 2, 3. 4வது சட்டகம், 2வது சட்டகம், 1வது சட்டகம், 0வது சட்டகம். சரி, இப்படி பக்கம் என்ன தந்தீங்க. இப்ப பாருங்க, சட்டக எண் 1 எத்தனாவது பக்கத்திலையும் போய் சேவ் ஆகணும் பார்த்தா விளங்குது. சட்டக எண் 1 எத்தனாவது பக்கத்திலையும் சேவ் ஆகுது, 2வது பக்கத்துல சேவ் ஆகுது. சட்டக எண் 1 2வது பக்கத்துல சேவ் ஆகுது. அப்ப இந்த பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துக்கு தான் வந்து சேர பார்க்கு. தர்க்க முகவரி இந்த பக்கத்து ஏரியா தான் வந்து சேர பார்க்கு. இந்த ரெண்டுக்குள்ளதான் வந்து சேர பார்க்கு. பாருங்க, இப்ப திருப்பி பிரதான நினைவாத்திலேயே இந்த ஜீண்டு செல்லு அறிவுறுத்தல் திருப்பி போகணும் எங்கேயே பௌதீக முகவரியா மாறி பிசிக்கல் அட்ரஸா மாறி அது போப்பாக்கு தர்க்க முகவரியை நோக்கி போகணும். பௌதீக முகவரியில 2 விஷயங்கள் உள்ளடங்கும். ஒன்று சட்டக என்று சொல்லி உண்டு, இன்னொன்று இடப்பெயர்ச்சின்னு சொல்லி உண்டு. அப்ப சட்டகம் பாருங்க, இந்த ஜீட சட்டகம் 1வது சட்டகத்திலையும் இடப்பெயர்ச்சி 2வது இடப்பெயர்ச்சியிலையும் இங்க. இப்ப இந்த அட்ரஸ் எதையை நோக்கி போகணும். இப்ப 2 அட்ரஸை கண்டுபிடிச்சோம். 2 அட்ரஸை கண்டுபிடிச்சது பார்க்கறதுதான் இந்த பக்க அட்டவணை. பக்க அட்டவணையில செல்லுக பாருங்க, இந்த சட்டகம் 1வது நம்பர் சட்டகம், இது சட்டகம் 1 பக்க எண் 2ல சேவ் ஆகுன்னு சொல்லி சொல்லிக்க. அப்ப இந்த ஏரியால தானே வந்து ஏதாவது ஒரு சேவ் ஆகணும். இந்த ஏரியாலையும் 2வது இடத்திலே தான் வந்து சேவ் ஆகும். காரணம் என்னண்டா இடப்பெயர்ச்சியால் சமன். நாங்க பிரஸ்டிஜே பார்த்த பக்க அளவு அடுத்தது சட்டக அளவு ரெண்டும் சமன். அப்படியா இந்த இடப்பெயர்ச்சியும் சமன், ஒதுக்கு வைப்பும் சமன். அப்ப எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க, 2வது பக்கம் 2வது இடப்பெயர்ச்சி வந்து சேர்ந்தீங்க. அது யாரையும் முடிவு செஞ்ச பக்க அட்டவணை தான் அதை முடிவு செஞ்சு எங்கேயும் கேட்டு சேவ் ஆகும். அது வரையும் அது கிளியரா இல்லையோ? கிளியர்னு சொல்லுங்க. திருப்பி இன்னொரு முறை சொல்லவும். ரைட், லாஸ்டா இந்த ஜி எப்படி போட்டேன்னு சொல்லு. இப்ப பாருங்க, பௌதிக முகவரியெல்லாம் எடுத்தது தெரியுமே. ஈண்டு செல்வது இந்த ஜியை தான் நாங்க இங்க அனுபவாக்க மாய நியமத்திலேயே தர்க்க முகவரி ஏரியாவுக்கு மாத்த பார்க்க. அப்ப 1ஆம் நம்பர் சட்டகத்துல 2வது இடப்பெயர்ச்சியில தான் ஜி இருந்துச்சு. அது நோமலா சட்டகம் 1 இடப்பெயர்ச்சி 2ன்னு சொல்லி பார்க்கலும் முக்கியம். இப்ப இந்த பௌதிக முகவரி இந்த மாய இந்த தர்க்க முகவரி எதுக்கே போய் சேரோன்னு சொல்லி முடிவு செய்தது யாரையும் பக்க அட்டவணை. இது நாங்களா உதாரணத்துக்கு போட்டுக்கொண்ட பக்க அட்டவணை. இந்த பக்க அட்டவணையில பாருங்க, சட்டகம் 1 எத்தனாவது பக்கத்திலையும் சேவ் ஆகுது. அதுதான் இது சொல்ல வர பக்க அட்டவணை. அதுதான் சொல்ல வர பாருங்க, அவனோட பின்னுக்கு பக்க அட்டவணை என்று சொல்லி ஒன்று தந்தீங்க. பக்க அட்டவணை என்று சொல்லி ஒன்று தந்தீங்க. பக்க அட்டவணை மாயனியம் பக்க முகவரில் உள்ள தரவுகளை பதினெட்டாம் பக்கம் வரும். 18ஆம் பக்கத்துல அடையாளமிடல் நினைவக முகாமைத்துவ உலகு எம்எம்யூ பிரதான வன்பொருள் பகுதி மாய நினைவக முகவரி அப்படின்னு சொல்லி பண்ணி தந்து பக்க அட்டவணைன்னு சொல்லி ஒரு ஏரியா உண்டு. மாய நினைவக பக்க முகவரியில் உள்ள தரவுகளை பிரதான நினைவக சட்ட முகவரிக்கு மாற்றுவதற்காக மாய நினைவகத்தின் பக்க முகவரிக்கு ஒப்பான பௌதிக நினைவகத்தின் சட்ட முகவரியை கொண்டிருக்கும் அட்டவணை இதுவாகும். எந்த பக்கம் எந்த சட்டகத்திலையும் சேவாக, எந்த சட்டகம் எந்த பக்கத்திலையும் சேவாகுன்னு சொல்லி முடிவு செய்யதான் இந்த பக்க அட்டவணை.
இந்த பக்கட்டவணையில சொல்லிக்க சட்டகன் ஒன்று 2வது நம்பர் பக்கத்துல சேவ் ஆகணும். சரி, 2ஆம் நம்பர் பக்கத்துல சேவ் ஆகிங்க. 2ஆம் நம்பர் பக்கம் இடப்பெயர்ச்சி சமன் நேர்குறை நாங்க பார்த்தோம். 2ஆம் நம்பர் இடப்பெயர்ச்சி 012 2வது இடப்பெயர்ச்சியில ஜியத்தானே நாங்க கொண்டு வர ஜிக்கு தானே பாக்கு. அப்ப அதனாலதான் நான் இங்கே ஜியோட போட்டேன். சரியா சார்? இப்ப வேலைங்க அது சரி, பாருங்க. அப்ப திருப்பி வந்து போன்று செல்லக்கூடிய ப்ரோசஸ் எங்கேயும் போயிட்டு சேவ் ஆகணும்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இதுல அட்ரஸ் எப்படியா வரப்போற சட்டகன் 3 இடப்பெயர்ச்சி 2 சட்டகம் 3 இடப்பெயர்ச்சி 2. இப்ப இது 3ஆம் நம்பர் சட்டகம். 3ஆம் நம்பர் சட்டகம் எங்கேயும் சேவாகுன்னு சொல்லி தந்தி இல்ல, பிரச்சனை இல்லை. அப்ப நாங்க வேறொன்று எடுப்போம். இன்னொன்று போட்டுக்கொள்வோமே. 3ஆம் நம்பர் சட்டகம் சேவாகு, 4ஆம் நம்பர் பக்கத்துல இருந்து பரவாயில்ல போட்டுக்கொள்ளும். 3ஆம் நம்பர் சட்டகம் 4ஆம் நம்பர் பக்கத்துல சேவ் ஆகும். அப்ப இந்த இடத்துல தானே வந்து சேவ் ஆகணும். எத்தனாவது இடப்பெயர்ச்சி? 2வது இடப்பெயர்ச்சி. அப்ப இன்னும் தானே வந்து சேவ் ஆகும். சரியா? இப்ப பாருங்க எந்த நடந்தா பிரதான நியமனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல், பிரதான நியமனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் மாநில நியமனத்துல போயிட்டு சேவான. இதே மாதிரி பௌதிக முகவரியில் இருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் தர்க்க முகவரியில போயிட்டு சேவான. இதுக்கு நாங்க ஒரு பேர் ஒன்று சொல்ற பக்கமாக்கல் பேஜிங். பாருங்க, பௌதிக முகவரி தர்க்க முகவரியா மாறினாலும் பக்கமாக்கல் தான் அதுக்கு பேர். பௌதிக முகவரி தர்க்க முகவரியா மாறணும். சட்டகம் பக்கமா மாறினா அதுக்கு பேரும் பக்கமாக்கல். சட்டகம் பக்கமா மாறிக்க பக்கமாக்கல். பக்கத்தை மாத்தி விட்டீங்க, பக்கமாக்கல். சரி, பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய அறிவுறுத்தல் மாய நினைவகத்துல போயிட்டு சேவாகணும் இருந்தா அதுக்கு பேரும் என்றேன் பக்கமாக்கல். சரி, பிரதான நினைவகத்தில் இந்த ஒரு அறிவுறுத்தல் தேதி மாய நினைவகத்துக்கு போகுமா இருந்தா அதுக்கு பேர் பக்கமாக்கல். சரி, சரியாக அது வரைக்கும் கிளியரோ? டவுட் ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப மாய நினைவகத்துக்கு போன அந்த அட்ரஸ் திருப்பி வரப்போறங்கன்னு பிரதான நினைவகத்துக்கு. மாய நினைவகத்திலிருந்து அந்த அட்ரஸ் திருப்பி பிரதான நினைவகத்துக்கு அனுப்புவோம். காரணம் வந்து ப்ரொசஸுக்காக அனுப்பப்படும். ப்ரொசஸுக்காக அனுப்பப்பட போகுது. இப்ப நாங்க இந்த ஓண்டு செல்லக்கூடிய அட்ரஸ திருப்பி எங்க அனுப்புவோம்? பிரதான நினைவகத்துக்கு எடுப்போம். அப்ப ஃப்ரம் அட்ரஸ் யாராக நீந்திக்கும்? தர்க்க முகவரியா நீந்திக்கும். ஃப்ரம் அட்ரஸ் தர்க்க முகவரி யார்டேன் ஓர்டர். தர்க்க முகவரி 2 விஷயங்களை உள்ளடக்கிக்கும். ஒன்று பக்க எண், இன்னொன்று இடப்பெயர்ச்சி. சரி, தர்க்க முகவரி 2 விஷயங்கள் உள்ளடக்கிக்கும். ஒன்று தர்க்க முகவரி பக்க எண், இன்னொன்று இடப்பெயர்ச்சி. எத்தனாவது பக்கம் எண்? 4வது பக்கம். இடப்பெயர்ச்சி 2. சரி, இது எங்கேயும் வந்து சேவ் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். பக்க எண் 4 எத்தனாவது சட்டத்துல சேவ் ஆகு? 3வது சட்டம். அப்ப இந்த 3வது சட்டம் திருப்பி இதே இடத்துக்கு வந்து சேவ் ஆகும். எந்த இடத்துல இருந்து போகணும் அதே இடத்துக்கு வந்து சேரும். சரி, அப்ப விளைங்கோ பிரதான நினைவகம் அதை துண்டு துண்டா பிரிச்சா சட்டகம் அதுல பேர். சட்டகத்தை துண்டு துண்டு பிரிச்சா அதுல பேர் இடப்பெயர்ச்சி, அப்படி இல்லாட்டியும் ஒதுக்கி வைக்கும். மாய நினைவகத்தை துண்டு துண்டா பிரிச்சா அதுக்கு பேர் பக்கம், அதுல ஒரு துண்டத்துக்கு பேர் இடப்பெயர்ச்சி. அதே மாதிரி பிரதான நினைவகத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ் பேர் பௌதிக முகவரி, மாய நினைவகத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ் பேர் தர்க்க முகவரி. பௌதிக முகவரி தர்க்க முகவரியா மாறினா அதுக்கு பேர் பக்கமாக்கல். தர்க்க முகவரி திருப்பி பௌதிக முகவரியா மாறினா அதுக்கு பேர் படமாக்கல் என்று சொல்லுது. படமாக்கல், மேப்பிங். தர்க்க முகவரி திருப்பி பௌதிக முகவரியா மாறினா அதுக்கு பேர் படமாக்கல்.
பௌதிக முகவரி தர்க்க முகவரி அப்படின்னா பிரதான நினைவாற்றல் இருக்கக்கூடிய ஒரு அறிவுறுத்தல் மாய நினைவாற்றலை பேச்சு சேவாகுமாயிருந்தா அதுக்கு பேர் பக்கமாக்கல். மாய நினைவாற்றல் இருக்கக்கூடிய அறிவுறுத்தல் திரும்பவும் பிரதான நினைவாற்றலுக்கு அனுப்பப்படுமாயிருந்தா அதுக்கு பேர் படமாக்கல். சரியோ? கொலப்படாது. இந்த ஏரியா விளங்கணும். இதுதான் பேசிக். இனிதான் நாங்க இதுக்குள்ள போக பார்க்கு கேல்குலேஷன்ஸுக்குள்ள போக பார்க்கு. இதுதான் சார் டவுட் இருக்கோ சேவ் பண்ணி கொண்டு போகும். சார் டவுட் என்னன்னு சொன்னா கேளும். கிளியரா சார்? சரி அழிச்சேன். இரண்டா ஸ்கிரீன்ஷாட்டோட அடிச்சுக்கோங்க. அழிச்சினாரா? ரைட். இது விளங்கணும். இப்ப நாங்க கால்குலேஷன்ஸுக்கு போவோம். வாங்க அப்ப கேள்வி கொஸ்டின்ஸ் சொல்லி தெரியா? பதினாறாம் பக்கத்துல கொஸ்டின்ஸ் சொல்லி ஏரியாக்கு வாங்க. சரி. கணனி தொகுதி ஒன்றில் 32 MB 64 MB முறையே கொள்ளளவுடைய பிரதான மாய நினைவகங்களை கருதுக. நீங்க இப்படி வந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும், எங்களுக்கு தெரியும் 2 அட்ரஸ் வாரன்னு தெரியுமே. இது பிரதான நினைவகம் சொல்லி போட்டுக்கோங்க. பிரதான நினைவகத்துல வரக்கூடிய அட்ரஸ் எந்த சொல்லி எங்களுக்கு நார்மலாவே தெரியும். 2ஆ உடச்சி கொடு. பிரதான நினைவகத்துல வாரது சட்டக என்னும், அடுத்தது ஒதுக்கு வைக்கும். நீங்க ஸ்கூல்ல பார்த்த சிஸ்டம் எப்படியோ தெரியா? சரி. பிரதான நினைவகம், அடுத்தது மாய நினைவகம். சொல்லிக்கண பிரதான மாய நினைவகம் அப்படி சொல்லி ரைட். மாய நினைவகத்தில் இருக்க போறது பக்க எண்ணம் ஒதுக்கு வைப்போம், அப்படி இல்லாட்டி இடப்பெயர்ச்சி. சரி ரைட். அப்ப பிரதான நினைவகத்திட மொத்த கொள்ளளவு 32 MB இப்படி போட்டுக்கோ லேசி. மாய நினைவகத்திட மொத்த கொள்ளளவு 64 MB. மொத்த சைஸ் 64 MB. இதன் பக்கம் ஒன்றின் கொள்ளளவு 4 KB ஆகும். பக்கம் ஒன்றின் கொள்ளளவு சொல்லுவது ஒதுக்கு வைப்பு எல்லாம் உண்டனா? இதுதானே நாங்க நினைவகம் பார்த்த. இந்த நினைவகத்துல இடப்பெயர்ச்சிகள் எண்ணிக்கைத்தானே ஒரு பக்கத்துல கொள்ளளவு. இடப்பெயர்ச்சியில ஒரே இதுதானே பக்கத்துல கொள்ளளவு. அப்ப பக்கத்துல கொள்ளளவு 4 KB என்று சொல்லி சரி. இது 4 KB இருந்தா இங்கிக்கக்கூடிய ஒதுக்கு வைப்போ 4 KB தான் இங்கிக்கணும். அது விளங்க எப்படி என் தரவுகளை போட்டுக்கொண்டு விளங்கணும். பிரதான நினைவகம் கேள்வி கணனி தொகுதி ஒன்றின் 32 MB 64 MB பிரதான மாய நினைவகத்தை கருதுக. பக்கம் ஒன்றின் கொள்ளளவு 4 KB. இப்ப கால்குலேஷன்ஸ் செஞ்சுக்கொள்ள தரவுகளை போட்டுக்கொள்ள பாருங்க. பிட்ஸுக்கு நீங்க கால்குலேட் பண்ணணும். பைட்ஸ் கால்குலேட் பண்ணி பிட்ஸ்ல எழுத போற. பைட்ஸ் கால்குலேட் பண்ணி பிட்ஸ்ல எழுத போற. 32 MB பாருங்க 2 5ஆம் அடுக்கு தர ஒரு MB சொல்லுவது 2
20ஆம் அடுக்கு. சரி, ஒரு எம்பின்னு சொல்லுறது 2 20ஆம் அடுக்கு பைட் தான் ஒரு எம்பி. அப்ப டோட்டலா இங்க பயன்படுத்தப்பட்ட பிட்ஸ் எண்ணிக்கை 25 பிட். சரியாக பிரதான நினைவகத்தில கொள்ளளவுக்காக ஒதுக்கப்பட்ட பிட்ஸ் 25 பிட். ரைட். 4 கேபின்றது 2 2ஆம் அடுக்கு தர 2 10 சேர்ந்துதான் 4 ரூபாய் 4 கேபி உருவாகும். அப்ப எனக்கு 12 பிட்ஸ் வந்து. சரி, 12 பிட்ஸ் வந்து. அப்ப ஒதுக்கு வைப்புக்காக ஒதுக்கப்பட்ட பிட்கள் எண்ணிக்கை 12 பிட். 25 பிட்ஸ் வந்து டோட்டல். அதுல 12 பிட்ஸ் ஒதுக்கு வைப்புக்காக ஒதுக்கிட்டா மிச்சமிக 13 பிட்ஸும் சட்டகத்துக்காக ஒதுக்கப்பட்டீங்க. சட்ட எண்ணிக்கைக்காக ஒதுக்கப்பட்டீங்க. அதை போட்டு கொண்டது இறங்கணும். இப்ப பக்கம் சைடுக்கும் பக்கத்துல 64 MB சொல்லுவது 2 6ஆம் அடுக்கு தான் 64, 2 20ஆம் அடுக்கு ஒரு MB. சரி, மொத்தம் 26 பிட்ஸ் ஒதுக்கப்பட்டீங்க மாய நினைவாத்திர கொள்ளளவுக்காக. 64 MB தான் 26 பிட்ஸ். இப்ப மாய நினைவாத்திர கொள்ளளவுக்காக ஒதுக்கப்பட்ட பிட்ஸ் வந்து 26 பிட்ஸ். 26 பிட்ஸ்ல இங்க 12 பிட்ஸ் ஒதுக்கிட்டா இங்கேயும் 12 பிட்ஸ் தானே ஒதுக்கி இருக்கணும். சரி, 26ல 12 போன வச்சுனீங்க. அப்ப பக்க எண்ணிக்கைக்காக ஒதுக்கப்பட்ட பிட்களின் எண்ணிக்கை 14 பிட்ஸ். தரவுகள் போட்டுக்கொண்டு முடிஞ்சோ. இது விளங்கினா எப்படி இம்பார்ட்டன்ட். விளங்கினா இல்லையோ எப்படி இம்பார்ட்டன்ட். விளங்காட்டி செல்லுங்க, திருப்பி இன்னொரு முறை செல்ல. பாருங்க, இது பிரதான நியமனத்தில கொள்ளளவு 32 MB. ஒதுக்கி வைப்பு தந்தீங்க பக்கத்து தரவு 4 KB தந்தீங்க. மாய நியமனத்தில கொள்ளளவு 64 MB. இங்க 4 KB ஆயிருந்தா இங்கேயும் 4 KB தான். பக்க அளவு 4 KB சொல்லுது. இதுவும் பக்க அளவு தான், இதுலயும் பக்க அளவு. சரி, 32 MB நாங்க பிட்ஸ் கால்குலேட் பண்ணா 25 பிட். அப்ப இந்த பிரதான நினைவகத்துல மொத்தம் வந்து 25 பிட். மாய நினைவகத்தை 64 MB கால்குலேட் பண்ணா 26 பிட். அப்ப டோட்டலா 26 பிட். இந்த 25 பிட்ல 4 KB 12க்கு மாத்தினா 25ல 12 போனா 13 பிட் ஒதுக்கிட்ட சட்டம் என்ன? இது ரெண்டையும் சேர்த்தான 25. மாய நினைவகத்துல 26 பிட்ல 12 வைத்தீங்க, 14 பிட் பக்கம் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு. சரியா பாது? சரி, கேள்வியை பாருங்க. இதில் பயன்படுத்தப்பட்ட சட்டகங்களின் எண்ணிக்கை யாது? பயன்படுத்தப்பட்ட சட்டகங்களின் எண்ணிக்கை யாது? பயன்படுத்தப்பட்ட சட்டகங்கள் என்று சொல்லி கேட்கிற நேரம் 1ஆம் கேள்வி பாருங்க. சட்டகங்கள் எண்ணிக்கைக்காக ஒதுக்கப்பட்டது 13. அப்ப 2 13ஆம் அடுக்கு சட்டகங்கள் தான் இங்கே எண்ணிக்கை. சரி, 2 13ஆம் அடுக்கு சட்டகங்கள். இதில் பயன்படுத்தப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கை, இது பக்கம் சைடு 2 14ஆம் அடுக்கான பக்கங்கள். இப்ப 2 13 2 14 சொல்ற பெருமானம் தெரியாது. பார்த்துக்கூட கஷ்டம். பார்த்துக்கூட கஷ்டம்டா வலுக்கல்லே குடும்பம். ஆனா 2 3ஆம் அடுக்கு 2 4ஆம் அடுக்குகள் வந்துருச்சுன்னா இது பார்த்துக்கூட தெரியும். அதனால வலுக்கல்ல கொடுத்தாலும் பிழை இல்லை, அந்த டோட்டல்ல கொடுத்தாலும் பிழை இல்லை. சரி, அடுத்தது பாருங்க. சட்டக வீச்சு பக்க வீச்சு. சட்டக வீச்சு பக்க வீச்சு. இப்ப இது மொத்தம் ஒரு சட்டகம் சைட். பிரிச்ச பட்டிகள் துண்டு துண்டு துண்டா. நார்மலா எனக்கு தெரியும் பிரதான நினைவாத்த துண்டு துண்டா பிரிச்சேன்னு சொன்னா அது சட்டகம். சட்டகத்தை துண்டு துண்டா பிரிச்சிக்க நேரம் இதுல டோட்டல் தான் சொல்லி எத்தனையன் 13 பிட்ஸ். இதுல டோட்டல் தான் 13 பிட்ஸ் ஒதுக்கிக்கு. இப்ப இந்த 13ஆம் அடுக்குன்னு சொல்றது 2 11 2048 4096 8192. டோட்டலாவே 8192 இருந்தது. வீச்சு எழுதுற நேரம் நாங்க எப்படி எழுதுக 1 தொடக்கம் 8192 எழுதி எழுதுவோம். எப்படின்னா நாங்க வீச்சு எழுது. ஆனா பாருங்க, சட்டக எண்ணிக்கை வந்து எப்பயுமே சைபர்ல தொடங்குதுன்னு சொல்லி நம்மள அப்படித்தான் நாங்க பார்க்க. சட்டக எண் வந்து சைபர்ல நான் தொடங்குது.
சைபர்ல தொடங்கி 8192 வரைக்கும் வந்தா அப்ப மொத்தம் 8193 ஆகுது. சைபரோட சேர்த்து 8193 ஆகுது. அதனால நாங்க என்ன செய்யற, சைபர் தொடக்கம் 8191ன்னு சொல்லி போட்டாலும் சரி, அப்படி இல்லைண்டா சைபர் தொடக்கம் 2 ன் 13ஆம் அடுக்கு டோட்டல் இருந்து ஒன்றை கழிச்சு காட்டினாலும் சரி. பாருங்க, இப்ப இதுதானே பிரதான நினைவாக்குற மொத்த கொள்ளளவு ஒதுக்கப்பட்ட பிட் 13 பிட். அந்த 13 பிட் தான் 8192. மொத்தம் 8192. இப்ப வீச்சு எழுதுச்சுன்னா நாங்க சைபர்ல இருந்து வீச்சை நான் எழுத போறேன். சைபர் தொடக்கம் 8192 போட்டா இல்ல, காரணம் வந்து 8193 ஆகும் சைபரோட சேர்த்து. அப்ப நீங்க என்ன செய்ய போற, சைபர் தொடக்கம் 8191 போட்டா 8192 கம்ப்ளீட் ஆகும். இப்ப அதை கம்ப்ளீட் பண்ணதுதான் நாங்க என்ன செய்யுது, தொடக்கமா சைபர் தொடக்கம் 2 ன் 13ஆம் அடுக்கு -1. இதுல 2 ன் 13ஆம் அடுக்கு 8192 -1ன்னா 8191. அப்ப சைபர் தொடக்கம் 8192 இங்கே வரப்போகுது. ரைட். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சைபர் தொடக்கம் 8191 போட்டாலும் பிழை இல்லை. அடுத்தது பாருங்க, பக்க வீச்சு. சைபர் தொடக்கம் பக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட பிட் வந்து 14. அதனால 2 ன் 14ஆம் அடுக்கு -1. சரி. அப்படி இல்லாட்டி சைபர் தொடக்கம் 16383. பதினாவது விளங்காட்டிக்கணும். சேரோ இல்லையா? சரி. அடுத்த கேள்வி பாருங்க. கணினி தொகுதி ஒன்றின் 2 GB, 4 GB முறையை கொள்ளளவுடைய பிரதான மாநில நினைவகத்தை கருதுக. இது 2 GB, இது 4 GB. சரி, போட்டுக்கோங்க. அது சட்டம் ஒன்றின் கொள்ளளவு 8 KB. பக்கம் ஒன்ற கொள்ளளவு, சட்டம் என்ற கொள்ளளவு எல்லாம் சம 8 KB. இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம், கல்குலேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கொள்ள போறோம். 2 GB சொல்லுவது 2 ன் 1ஆம் அடுக்கு தர, ஜிபின்றது 2 ன் 30ஆம் அடுக்கு. அதனால 31 பிட் ஒதுக்கப்பட்டீங்க இந்த பிரதான நினைவாத்திர கொள்ளளவுக்காக. மாய நினைவாத்திர கொள்ளளவுக்காக 2 ன் 2ஆம் அடுக்கு தர, 2 ன் 30ஆம் அடுக்கு, மொத்தம் 32 பிட் ஒதுக்கப்பட்டீங்க. சரி. 8 KB 2 ன் 3ஆம் அடுக்கு தர, 2 ன் 10ஆம் அடுக்கு, அதனால 13 பிட் ஒதுக்கப்பட்டீங்க. அப்ப இது 13 பிட். அப்ப இதுவும் 13 பிட். 31ல 13 போனா எத்தனை? 18 பிட். சட்ட எண்ணிக்கைக்காக ஒதுக்கப்பட்ட பிட் 18. 32ல 13 போனா 19 பிட். சரி. ரைட். தரவுகள் எல்லாம் சரி. இனி நாம செய்வோம் கணக்கு. இதில் பயன்படுத்தப்பட்ட சட்டகங்களின் எண்ணிக்கையாது. சட்டகங்களின் எண்ணிக்கை 2 ன் 18ஆம் அடுக்கு சட்டகங்கள். இரண்டாவது கேள்வி. இதில் பயன்படுத்தப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கையாது. 2 ன் 19ஆம் அடுக்கு பக்கங்கள். மூணாவது. சட்டக வீச்சு சைபர் தொடக்கம் 2 ன் 18 -1. பக்க வீச்சு சைபர் தொடக்கம் 2 ன் 19 -1. ஏசி.
சரியா? கேளுங்க. சரி, அடுத்தது பாருங்க. மூணாம் கேள்வி. பேரளவு நினைவகம் ஒன்றின் அதிகூடிய பக்கங்களின் எண்ணிக்கை 64 ஆகும். அதிகூடிய பக்கங்களின் எண்ணிக்கை 64. அப்ப இப்படி வந்து இது பேரளவு நினைவகம் அதிகூடிய பக்கங்கள் எண்ணிக்கை 64 63 தான் கடைசி பக்கம். சரியா? 63 தான் கடைசி பக்கமே. 63 சைபர் 64. அதன் பக்கம் ஒன்றின் கொள்ளளவு 2 KB ஆகும். பக்கம் ஒன்றிட கொள்ளளவு 2 KB ஆகும். அதிகூடிய நினைவக வெளியை கேபியில் தருக. எப்படியும் பார்க்க 2 KB. மொத்தம் எத்தனை கேபின்னு சொல்லி கேட்க? 64 தர 2 128 KB. இன்னைக்கு மொத்த எண்ணிக்கை 64. ஒரு இதோட சைஸ் 2 KB. 64 தர 2 128 KB. சைஸ் மிச்சம் கஷ்டம் இல்லை. நாலாம் கேள்வியே பாருங்க. கணனி தொகுதி ஒன்றில் 2 GB, 4 GB முறைய கொள்ளளவுடைய பிரதான மாநிலத்தை கருதுக. 2 GB, 4 GB லட்சமாய் போட்டுக்கொள்ளும். சட்டகம் ஒன்றின் கொள்ளளவு 4 KB ஆகும். இன்னைக்கு 4 KB. சரி, தரவுகள் எல்லாம் தந்திக்கு இப்ப நாங்க செட் பண்ணி விடுவோம். 2 GBன்றது 2 1/1 அடுக்கு தர 2 30 அடுக்கு, அப்ப 31 பிட். சரி, 4 GBன்றது 32 பிட் கால்குலேட் பண்ணலாம். 4 KBன்றது 12 பிட். அப்ப இதுவும் 12 பிட். 31ல 12 போனா 19 பிட். 32ல 12 போனா 20 பிட். சரி, இதை போட்டுக்கூட தெரியுமே. இதுக்கு பிறகு பாருங்க, ஒன்னாம் கேள்வி. இதில் பயன்படுத்தப்பட்ட சட்டகங்களின் எண்ணிக்கையாது 2 19 அடுக்கு சட்டகங்கள். 2ஆம் கேள்வி. சட்டக வீச்சு சைபர் தொடக்கம் 2 19 -1. 3ஆம் கேள்வி. சட்டக எண்ணிற்காக ஒதுக்கப்பட்ட பிட்கள். சட்டக எண்ணுக்காக ஒதுக்கப்பட்ட பிட்ஸ் எதுன்னு? 19 பிட்ஸ் சட்டக எண்ணிக்கைக்காக. இதில் பயன்படுத்தப்பட்ட பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை? பக்கங்கள் 2 20 அடுக்கு பக்கம். சரி, பயன்படுத்தப்பட்ட பக்க வீச்சு சைபர் தொடக்கம் 2 20 -1. 6ஆம் கேள்வி. பக்க எண்ணிற்காக ஒதுக்கப்பட்ட பிட்கள் 20 பிட்ஸ். இதில் பயன்படுத்தப்பட்ட பெயர்ச்சிகளின் எண்ணிக்கை. பயிற்சிகள் எத்தனை? 2 12 அடுக்கு பெயர்ச்சி. சரி, பெயர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட பிட்ஸ் 8. பெயர்ச்சி வீச்சு சைபர் தொடக்கம் 2 12 -1. பெயர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட பிட்கள் 12 பிட்ஸ். 10ஆம் கேள்வி. பிரதான நினைவகத்தின் கொள்ளளவை வகை கொடுக்க எத்தனை பிட்ஸ் போதுமானது? பிரதான நினைவகத்தில கொள்ளளவுக்காக ஒதுக்கின பிட்ஸ் 31 பிட்ஸ். இதுக்கு நாங்க நினைவக வெளியீண்டும் சொல்லுதா? பிரதான நினைவகத்தின் வெளியினை குறிக்க எத்தனை பிட்கள் போதுமானது? பிரதான நினைவகத்தில வெளியீடு சொல்லி 11. மாய நினைவகத்தின் கொள்ளளவை வகை குறிக்க எத்தனை பிட்ஸ் போதுமானது ஆகும்? மாய நினைவகத்தில கொள்ளளவை வகை கொடுக்க 32 பிட்ஸ் தேவை. 12ஆம் கேள்வி. மாய நினைவகத்தின் வெளியின் வீச்சு. மாய நினைவகத்தில வெளியின் வீச்சு, இது வெளி சைபர் தொடக்கம் 2 32 -1. வெளியின் வீச்சு எழுது 13. 13ஆம் கேள்வியை பாருங்க. OX 0X அல்ல, OX 5A 89 D 04E
எனும் முகவரியில் பக்கம் மற்றும் பெயர்ச்சி என்பவற்றை குறித்து காட்டுக. அப்ப இது மாயன முகவரி ஒன்று சொல்லி விளங்கு. என்ன சொன்னா இதுல பக்கத்தையும் பெயர்ச்சியும் காட்டுதுன்னா அது மாயன முகவரி. இப்ப இதுல ஓஎக்ஸ் என்று சொல்லுவது அந்த நாங்க ஏற்கனவே சொன்ன ப்ரோசஸ் ஐடின்னு சொல்லி உண்டு. பிசிபி ப்ரோசஸ் ஐடி ஒன்று ஒதுக்கும் என்று சொல்லி அந்த ஐடி தான் இது 0x. பொதுவா எல்லா இதுகளுக்குமே எல்லா கோவைகளுக்குமே இந்த 0x வரும். இது பாருங்க, இந்த செட் அப்படியே 16 எண்கள் இருக்கக்கூடிய செட். பத்தாவது இந்த செட் அப்படியே 16 இலக்கங்கள் இருக்கக்கூடிய செட். 16 இலக்கங்கள் இருந்தா ஒன்றுக்கு எத்தனை பிட்ஸ் நாங்க இது பண்ணணும்? பிட்ஸுக்கு மாத்துறதா இருந்தா ஒன்றுக்கு 4 பிட்ஸ் நான் பார்க்கணும். 5ன்னு சொல்லுறது 0 1 0 1 ஏன்னு சொல்லுறது 1 0 1 0. எப்படித்தானே நாங்க 16 எண்ணுக்கு மாத்து. அப்ப இதுல 1 2 3 4 5 6 7 8 8ன்னு சொன்னா மொத்தம் 8 4 32 பிட்ஸ் இல்லை. 4 8 12 16 20 24 28 32 மொத்தம் 32 பிட்ஸ் இல்லை. நான் பிட்ஸுக்கு மாத்தக்கூடிய 4 பிட்ஸ் நான் சேஞ்ச் பண்ணேன். அப்ப 32 பிட்ஸ் நாங்க எடுத்தீங்க சரியா? டோட்டல் 32 பிட்ஸ் சரி. இப்ப இதுல பக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட பிட்ஸும் பெயர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட பிட்ஸையும் கேக்கு. சரி, பக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட பிட்ஸும் பெயர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட பிட்ஸும். பக்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட பிட்ஸ் எத்தனை? 20 பிட். 1 2 3 4 5 4 20. அப்ப இந்த பக்கம் பக்கம் இந்த பக்கம் பெயர்ச்சி இவ்வளவுதான் கேக்கு. இதே இதே ரகம் தான் 1 1 0 1 1 1 0 1 1 1 0 1 1 1 இப்படின்னு சொல்லி தந்து இதுல பக்கம் பெயர்ச்சி குறிச்சுன்னா பக்கம் வரப்போற எத்தனை பிட்? 20 பிட். அப்ப ஃபர்ஸ்ட் 20 பிட்ஸையும் பார்த்து இந்த பக்கம் பக்கம் இந்த பக்கம் பெயர்ச்சின்னு சொல்லி அப்படி பிரிச்சு கொடுத்தா சரி. சரி, இதுதான் நல்ல கேள்வி. அது கிளியரா இல்லையா? விளங்கினோ இல்லையோ? விளங்கினு சொன்னாதான் விளங்கினோ இல்லையோன்னு சொன்னாதான் எனக்கு அடுத்த ஸ்டெப் போயிடும். சரி, அடுத்தது பாருங்க 18ஆம் பக்கம். நீங்க மத்த கேள்வி எல்லாம் செஞ்சு பாருங்க. அந்த 16ஆம் பக்கத்துல இங்க 16 17 கேள்விகள் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. அப்படி டவுட் சரி இருந்துச்சுன்னா மெசேஜ் ஒன்று தான். 18ஆம் கேள்விக்கு வாங்க. 18ஆம் பக்கத்துல எப்படி கேள்விகள்? 18ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. பாருங்க, 18ஆம் பக்கத்தில் இருக்க கேள்வி 1ஆம் கேள்வி. கணனி முறைமையின் தர்க்க முகவரியானது பைட் வாரியாக முறையிடத்தக்கதாக 32 பிட் சீந்தீங்க. தர்க்க முகவரி 32 பிட். தர்க்க முகவரி 32 பிட். அதுல 4 KB பக்க அளவாயிருந்தா
32 பிட்ஸ் தந்திக்கு 4 கேபின்னா 12 பிட். அப்ப இந்த பக்கம் வரப்போறது 20 பிட். பக்க எண்ணுக்காக ஒதுக்கப்பட்ட பிட்ஸ் 20 பிட்ஸ். இம்மாயினத்தின் கொள்ளளவை ஜிபியில் தருக. அப்ப 32 பிட்ஸை வந்து உங்களுக்கு ஜிபியில மாற்றிலும் 2 5ஆம் அடுக்கு 32 பிட்ஸ் என்று சொல்லிய நேரம் 2 30ஆம் அடுக்கு தர 2 2ஆம் அடுக்கு 2 30ஆம் அடுக்கு 1 ஜிபி 2 2ஆம் அடுக்கு 4. அப்ப 4 ஜிபி தான் மாய நினைவகத்துல கொள்ளளவு. மாய நினைவகம் எத்தனை பக்கங்களை கொண்டுள்ளது? 2 20ஆம் அடுக்கு பக்கங்கள். பக்க வீச்சு 0 தொடக்கம் 2 20 -1. அதிகூடிய பக்க எண் 2 20ஆம் அடுக்கு. பக்கங்களை வாய் குறிக்க பயன்படுத்தப்பட்ட பிட்களின் எண்ணிக்கை 20 பிட்ஸ். பெயர்ச்சி பிட்ஸ் 12 பிட்ஸ். சரி, அதுதான் கேள்வி. அகினிக்க கேள்விகள் எல்லாம் 2ஆம் கேள்வி 3 4 5 6 7 7 வரைக்கும் மிக்க கேள்விகள் அதே மாதிரி கேள்விதான். 8ஆம் கேள்வி கொஞ்சம் டிஃபரன்ஸ். 8ஆம் கேள்வி 128 கேபி வரையுள்ள 17 பிட் மெய்நிகர் முகவரிகளை பயன்படுத்தத்தக்க மெய்நிகர் முகவரி தந்தீங்க. மெய்நிகர் முகவரி அது மெய்நிகர் முகவரிக்கு தந்தீங்க பிட்ஸ் வந்து 17 பிட்ஸ். சரி, மெய்நிகர் முகவரியில் என்ன சொல்லி தெரியும்? பக்க எண், அடுத்தது பெயர்ச்சி. சரி, இக்கணனியில் பௌதீக நினைவகத்தின் அளவு 64 கேபி. பௌதீக நினைவகம் தரப்பட்டிருக்க 64 கேபி. ஃபைனல் எக்ஸாம்ல வர மாதிரி கேள்வி உண்டா? பௌதீக நினைவகத்துக்கு வரதும் 64 கேபி. இக்கணனியின் சட்டக அளவு 4 கேபியும் ஆகும். இப்ப சட்டக அளவு இந்த பக்கம் 4 கேபி. பெயர்ச்சி தான் சட்டக அளவு. பெயர்ச்சி இந்த பக்கம் சட்டக எண்ணிக்கை. சரி, இப்ப நாங்க தரவுகள் எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். 17 பிட்ஸ்னா 4 கேபின்றது 12 பிட்ஸ். 17ல 12 போனா பக்க எண்ணுக்காக ஒதுக்கப்பட்டது 5 பிட்ஸ். 64 கேபின்றது 2 6ஆம் அடுக்கு தர 2 10ஆம் அடுக்கு. அப்ப மொத்தம் 16 பிட்ஸ் யூஸ் பண்ணிட்ட. 16 பிட்ஸ்ல இதுக்கு 12 பிட்ஸ் போனா 4 பிட்ஸ் சட்ட எண்ணுக்காக ஒதுக்கப்பட்ட பிட்ஸ். சரி, தரவுகள் எல்லாம் சரி. கேள்வி, பௌதிக நினைவகத்தில் உருவாக்கப்படக்கூடிய சட்டகங்களின் எண்ணிக்கை ஆகு. பௌதிக நினைவகத்தில் உருவாக்கப்படக்கூடிய சட்டகங்கள் எண்ணிக்கை 2 4ஆம் அடுக்கு 16 சட்டகங்களை உருவாக்கலாம். சரி, மேற்குறித்த 17 பிட் மெய்நிகர் முகவரி ஆனது 17 பிட் மெய்நிகர் முகவரி. சரி, பக்க எண்ணின் பிட்டுகளால் ஆனது. பக்க என்ற பிட்டுகளால் ஆனது. அப்ப 5 பிட்ஸ் நாங்க பக்க எண் மார்க் பண்ணி முடிஞ்சு. அதை தொடர்ந்து ஒதுக்கி வைத்த பிட்டுகள் உள்ளன. இக்கணனியில் ஒரு பக்க எண்ணை தேக்கி வைப்பதற்கும் ஒதுக்கி வைப்பு எண்ணை தேக்கி வைப்பதற்கும் முகவரியில் உள்ள எத்தனை பிட்கள் தேவைப்படும்? பக்க எண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட பிட்ஸத்தின் என்று சொல்லி கேட்கிற 5 பிட்ஸ். பெயர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட பிட்ஸத்தின் என்று சொல்லி கேட்கிற 12 பிட்ஸ். அவ்வளவுதான். சரி, 3ஆம் கேள்வி. பயனர் இக்கணனியில் 64 கேபி பருமானுள்ள ஒரு குறித்த செய்திகளை ஓடவிடுகிறார். ஏன விளைபெறணும் 64 கேபி ஒரு ஓடவிடுவேன்னு சொன்னாரு. நீங்க 64 கேபியை கூட நீங்க மார்க் பண்ணல. ஏழுன்னா ஒரு ப்ரொசஸ் வந்து ஓடக்குள்ளே தான் மாய நினைவகம் உருவாகும். இந்த மாய நினைவகம் சம்பந்தப்பட்ட கணக்கு. ப்ரொசஸ் வந்து ஓடக்குள்ளே தான் மாய நினைவகம் உருவாகும். ப்ரொசஸ் இடம் இல்லாத சந்தர்ப்பத்துல மாய நினைவகத்து கணக்கு. அப்ப ப்ரொசஸ் வந்து காட்டி தான் அது மாய நினைவகத்துக்கு அனுப்பப்பட போறா. நீங்க இந்த ப்ரொசஸ் வந்து ஓடியே தான் ஆகணும். ஓட்டினா மட்டும்தான் மாய நினைவகம் வேலை செய்யும்.
ஒரு குறித்த நேரத்தில் அம்முறைவழியின் பக்க அட்டவணையின் சில தெரிந்தெடுத்த புலங்கள் மறுபக்கத்தில் தரப்பட்டுள்ளதில் காட்டப்பட்டது. சரி, பக்க அட்டவணையில் ஒரு இது வந்து தரப்பட்டீங்க. சரியா? அப்ப பயனரிக்கணினியில் 64 KB பகிர்மானமுள்ள ஒரு குறித்த செய்தியை ஓடவிடுகின்றார். ஒரு குறித்த நேரத்தில் அம்முறைவழியின் பக்க அட்டவணையில் சில தெரிந்தெடுத்த புலங்கள் மறுபக்கத்தில் தரப்பட்டுள்ளதில் காட்டப்பட்டுள்ளது. இதை எங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த பக்க எண் எந்த சட்டத்திலையும் சேவ் ஆகுங்கிறதுல எங்களுக்கு பார்த்தா தெரியும். நாங்க இருமை முறையுமே படிக்கீங்க. சரி, குறிப்புகள் பக்ககமா சட்டங்கள் 4 இருமத்தில் காட்டப்பட்டுள்ளது. அப்ப இருமத்துல காட்டியத பதின்மத்துக்கு மாத்தினா உங்களுக்கு பார்த்துக்கொள்ள தெரியும் எந்த பக்கம் எந்த சட்டத்துல சேவாயிக்கு. எனக்கு சொல்லுவோம் 3ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டத்திலையும் சேவாயிக்கு. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாருங்க. 3ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டத்திலையும் சேவாயிக்கு. 3ஆம் நம்பர் பக்கம் பாருங்க, எப்படியும் பார்க்க 3ஆம் நம்பர் பக்கம் சைட்ல 00001 இதுதானே 3. இருமை எனக்கு மாத்திக்கு இது 2ஆம் நம்பர் 3 அப்ப 3. சரி, அதே மாதிரி சட்டகம் சைடுக்கு தந்தீங்க 1110. அப்ப 842 8 4 12 12 2 14 14வது சட்டகத்துல சேவாயிருக்கு 3. பக்க எண் 3 எத்தனாவது சட்டகத்திலையும் சேவாயிக்குன்னு சொல்லி கேட்டு டேபிள பாருங்க. 0வது பக்கம் 2வது சட்டத்துல சேவாயிக்கு. எங்களுக்கு அது இருமனுக்கு மாத்த தெரியும் தானே. பக்க எண் 1 3வது சட்டகத்துல சேவாயிக்கு. பக்க எண் 2 0வது சட்டகத்துல சேவாயிக்கு. பக்க எண் 3 14வது சட்டகத்துல சேவாயிக்கு. பக்க எண் 4 1வது சட்டகத்துல சேவாயிக்கு. பார்த்தா தெரியும் தானே. அது இருமனுக்கு மாத்தி கொண்டா எங்களுக்கு பக்க எண்ணு சட்ட எண்ணையும் பார்க்கணும் தானே. செல்வமாக யாராவது ஒரு ஆள் 14ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டகத்திலையும் சேவாயிக்கு. 14ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டகத்திலையும் சேவாயிக்கு. 14ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டகத்திலையும் சேவாயிக்கு. அதை பார்க்க மிச்சம் டைம் வேணும். பாருங்க 14ஆம் நம்பர் 01110 இதானே 14. கடைசிக்கு முதலிக்கு டேபிள பாருங்க. 14ஆம் நம்பர் 14ஆம் நம்பர் சேவாயிக்க 1110 8 4 12. 14ஆம் நம்பர் பக்கம் 12ஆம் நம்பர் சட்டத்துல சேவாயிக்க. இதை பார்த்துக்கொள்ள இல்லாட்டி கஷ்டமா. இது பார்த்துக்கொள்ள கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னா இது கால்குலேஷன் செய்யறதே கஷ்டம். எந்த பக்கம் எந்த சட்டத்திலையும் சேவாகுன்னு சொல்லி விளங்காட்டி. சரி, பக்கம் 000 உள்ள மெய்நிகர் முகவரி பார்த்துக்கோங்க. போடுவோம் நாங்க ஒரு டேபிள் ஒன்று மாதிரி விளங்குங்க. பக்கம் 000 உள்ளா அது 0வது பக்கம் தானே. அது 0வது பக்கம் தானே. 0வது பக்கத்தில் உள்ள மெய்நிகர் முகவரிகள் 0 தொடக்கம் 4095 வரைக்கும். 0ல இருந்து 4095 வரைக்கும் இல்லீங்க. அப்ப மொத்தம் 4096 இல்லீங்க. சரி, 0வது பக்கம் 0 தொடக்கம் 4095 மெய்நிகர் முகவரியில் இல்லீங்க. அதே மாதிரி 00001 சொல்லுது 1வது பக்கம்
ஒன்னாவது பக்கம் 4096 தொடக்கம் 8191 வரைக்கும் நீந்தீங்க. அப்ப இதுக்குள்ள வந்து 4096 தொடக்கம் 8191 வரைக்கும் நீந்தீங்க. ரெண்டாவது இடப்பெயர்ச்சி செட். அடுத்தது பக்கம் 2 000102 பக்கம் 2 8192 தொடக்கம் 12287 வரைக்கும் நீந்தீங்க. சரி, 4096 இதுலயும் 4096 இதுலயும் 4096 இந்தி 4 KB தானே சைஸ். சரி, இப்ப என்றவாறு உள்ளன. உண்டு அல்லது இல்லை இதில் பதிவின் செல்லுபடியை காட்டுகின்றது. இதனக்கு உண்டு அல்லது இல்லை இதில் சைட்ல இருந்தா மெய்நிகர் முகவரியில ஒன்னாம் நம்பர் இருந்தா இந்த ஒன்னாம் நம்பர் மெய்நிகர் முகவரியில் இருக்க மெய்நிகர் நினைவாத்தில் இருக்க. ஏன் மெய்நிகர் நினைவாத்துக்கு வந்த பிரதான நினைவாத்தில் இடம் இல்லாத காரணத்தால ஒன்னாம் நம்பர் போட்டிக்கதெல்லாம் மெய்நிகர் நினைவாத்துக்கு வந்த ப்ரொசஸ். ஒன்னாம் நம்பர் போட்டிக்கதெல்லாம் இப்பக்கு மெய்நிகர் நினைவாத்தில் இருக்க. அப்ப ப்ரொசஸ் பண்ணப்பட்டதோ மெய்நிகர் நினைவாத்தில் இருக்கிறது வந்து எப்பயுமே ப்ரொசஸ் பண்ணப்படாதது. திருப்பியும் ப்ரொசஸுக்கு அனுப்பப்படணும், அன்றைக்கு படமாக்கப்படணும். சரி, அப்ப ஒன்னாம் நம்பர் காட்டுறது வந்து ப்ரொசஸ் பண்ணப்படாதது மெய்நிகர் நினைவாத்தில் இருக்கிறது. அப்ப திருப்பி பிரதான நினைவாத்துக்கு அனுப்பப்படல, ப்ரொசஸ் பண்ணப்படணும். சரி, இச்செயலிடலில் மெய்நிகர் முகவரி 12290 ஆக உள்ள முகவரி பிரவேசிக்க வேண்டியுள்ளதுன்னு கொள்ள. அப்ப 12290 இந்த ஏரியாக்குள்ளதானே ஏந்தி போன ஒரு ஏரியா. 12287 இங்க முடிஞ்சா அடுத்து ஸ்டார்ட் ஆகணும் 12288. அப்ப இந்த ஏரியாக்குள்ள தானே 12290 நீந்திக்கணும். அதுல நம்பர் எத்தனாவது? 3வது. சரி, எந்த முகவரிக்கு பிரவேசிக்க வேண்டியதுக்குள்ள அது எந்த பௌதிக முகவரி உருமாறும். இப்ப எங்களுக்கு டீச்சர் வந்து மெய்நிகர் நினைவகம் மெய்நிகர் முகவரி இந்திங்க. இந்த மெய்நிகர் முகவரி எந்த பௌதிக முகவரி உருமாறும். 12290 மாறாது, 12290 மாறாது. இந்த 3ஆம் நம்பர் மெய்நிகர் முகவரின்னு சொல்றது வந்து மெய்நிகர் முகவரிக்கு வந்து இங்க பக்கத்துல 3ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டத்துல நீங்க டேபிளை பார்த்து சொல்லும். 3ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டகத்திலேயும் சேவாகுன்னு சொல்லி டேபிளை பார்த்து சொல்லும். 3ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டத்திலையும் சேவாகு பாருங்க. 3ஆம் நம்பர் பக்கம் 14வது சட்டகத்துல சேவாகு. 3ஆம் நம்பர் பக்கம் 14வது சட்டத்துல சேவாகு. சட்டகம் இந்த பக்கம், இடப்பெயர்ச்சி அந்த பக்கம். 12290 போட்ட இடப்பெயர்ச்சி சமநெடுதல் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதானே ஆன்சர். 14 12290. விளங்கினோம் அது செஞ்ச மாதிரி. விளங்கிக்காது பாருங்க, திருப்பி இன்னொரு முடிச்சிருக்கீங்க. கேள்வியை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப எந்த பக்கம் எந்த சட்டத்திலையும் சேவாகுன்னு தெரியும், எந்த சட்டகம் எந்த பக்கத்திலையும் சேவாகுன்னு தெரியும். ரைட். பக்கம் 00 உள்ள மெய்நிகர் முகவரிகள். அப்ப இது மெய்நிகர் நினைவகம். மெய்நிகர் நினைவகத்துல 0000 உள்ள பக்கம். அப்ப 0வது பக்கத்துல 0 தொடக்கம் 4091 வரைக்கும் முகவரிகள் இந்தின்னு சொல்லி சொல்றோம். அப்ப மொத்தம் 4096 பைட் இந்திங்க. 4096 இடப்பெயர்ச்சி இந்திங்க. அடுத்தது சொல்ல 1வது பக்கத்துல 4192 தொடக்கம் 8191 வரைக்கும் இந்திங்க. சரி, 2வது பக்கம் ஸ்டார்ட் ஆகிக்கணும் 8192 தொடக்கம் 12287 வரைக்கும் இந்த சொல்லி சொல்லுவாங்க. சரி, 4096 4096 4096. இதே மாதிரி 3வது இதுல 12288 தானே ஸ்டார்ட் ஆகிருந்தீங்க. அடுத்தது 12290. அப்ப இந்த ஏரியால தானே நீந்திக்கணும் அது. அப்ப அது எத்தனாவது இதுல நீந்தீங்க? 3ஆம் நம்பர் பக்கத்துல நீந்தீங்க. அப்ப இதுல மெய்நிகர் நினைவகம் என்ன வாங்கிந்தீங்க? மெய்நிகர் முகவரி நாங்க பார்த்தீங்க. மெய்நிகர் முகவரி பார்க்க சிஸ்டம் 3ஆம் நம்பர் பக்கம் 12290 இடப்பெயர்ச்சி. இது மெய்நிகர் முகவரி. இதே மெய்நிகர் முகவரியை நாங்க பிரதான நினைவக முகவரியாக அப்படின்னா
பௌதீக முகவரி எந்த பௌதீக முகவரிக்கு உருமாறும்னு நான் கேட்டீங்க. அப்ப பௌதீக முகவரி 12,290 மாறாத இடப்பெயர்ச்சியில் சமன்னால. அப்ப இந்த 3ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டத்திலே சேவாகுன்னு பாருங்க. இந்த பக்கம் 3ஆம் நம்பர் பக்கம் 1110 சட்டம் அதுல சேவாகுது. அப்ப அதுல பெருமானம் 14. 14 12,290 விளங்கினது. விளங்கினது இல்லையா? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 9ஆம் கேள்வி. இந்த கேள்வியில செஞ்சாவே உங்களுக்கு பாஸ்ட் பேப்பர்ல செஞ்ச மாதிரி தான். பாஸ்ட் பேப்பரும் இதே கேள்வி தான். 64 KB உடைய ஒரு செய்நிரல் 64 KB பௌதிக நினைவகத்தில் இயங்கிவிடப்படுகின்றது. அப்ப பௌதிக நினைவகம் என்று சொல்லி போட்டுக்கொண்டு 64 KB பௌதிக நினைவகம். சரி, அந்நினைவகத்தில் உள்ள சட்டகங்களின் அளவு 8 KB ஆகும். அப்ப இங்க மாய நினைவகத்தை செல்லிப்படல. சரி, 64 KB உடைய ஒரு செய்நிரல் 64 KB பௌதிக நினைவகத்தில் இயங்கிவிடப்படுகின்றது. அந்நினைவகத்தில் உள்ள சட்டகங்களின் அளவு 8 KB. இப்ப நாம தரவுகளை போட்டுக்கொள்வோம். 2 அடுக்கு மொத்தம் 16 பிட்ஸ் வரும். 8 KB 13 பிட்ஸ். 16ல 13 போனா 3 பிட்ஸ் ஒதுக்கப்பட்டு சட்டகத்துக்காக. சட்டக எண் இது பெயர்ச்சி. சரி, பௌதிக நினைவகத்தில் உருவாக்கப்படக்கூடிய சட்டகங்களின் எண்ணிக்கையாது 2 அடுக்கு 8 சட்டகங்கள். சரி, 2ஆம் கேள்வி. ஒவ்வொரு பக்கத்திற்கும் 13 பிட்களுடைய மெய்நிகர் நினைவக முகவரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பக்கத்திற்கும் 13 பிட்களுடைய மெய்நிகர் முகவரிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 13 பிட்ஸ்ண்டா மெய்நிகர் முகவரி சொல்லி எடுக்கக்கூடிய இது மெய்நிகர் நினைவகம் என்றா இதுக்குள்ள வரக்கூடியது மொத்தமாவே 13 பிட்ஸ் தான். இங்கேயும் ஒதுக்கிக்கணும் என்னச்சுன்னா அது 7. இங்கேயும் 13 பிட்ஸ் தான் ஒதுக்கிக்கும். இதுலயும் ஒவ்வொன்றுக்கு 13 பிட்ஸ் தான் ஒதுக்கி இருந்திருக்கும். காரணம் என்ன? பக்க அளவு சட்டக அளவு சமன். இது மெய்நிகர் முகவரி. சரி, அது நம்மளா தெரியுமே. சட்ட அளவு பக்க அளவு சமன்னால இதுலயும் 8 KB தான் ஒதுக்கிக்கணும். இதுக்கும் 8 KB தான் ஒதுக்கிக்கணும். இது 8 KB பெயர்ச்சி. அப்ப அந்த பக்கம் மீட்டதுக்கும் 8 KB தான் ஒதுக்கிக்கணும். சரி, அப்ப பக்க எண் சைபரில் உள்ள மெய்நிகர் முகவரி. பக்க எண் சைபரில் உள்ள மெய்நிகர் முகவரி. சரி, இது பக்க எண் சைபர். இது பக்கம் சைடா. பக்க எண் சைபர் இருக்கிறது. சைபர் தொடக்கம் சைபரில் ஆரம்பித்தால் அப்பக்கத்தின் மெய்நிகர் நினைவக முகவரி வீச்சை எழுதுங்க. அப்ப சைபர்ல தொடங்கினா மெய்நிகர் முகவரி வீச்சு. இதுல வீச்சு எப்படி இருந்தது? சைபர் தொடக்கம் 2 13 -1. பெயர்ச்சிட வீச்சு தான் மறைமுகமா கேட்குது. பெயர்ச்சிட வீச்சு தான் மறைமுகமா கேட்குது. இச்செயலிடலானது மெய்நிகர் முகவரி 26,150 உள்ள முகவரிக்கு பிரவேசிக்க வேண்டியுள்ளதுன்னு கொள்க. அது எந்த பௌதிக முகவரிக்கு உருமாறும்? 26,150. விளங்கிக்கோங்க, பாருங்க. இப்ப இதுல 13 பிட்ஸ்ண்டா இங்க இயந்திக்கோங்க. எப்படியுமே 8 KBன்றது 8192 பைட்ஸ் தான். 8 KB 8192 பைட்ஸ் தான் 8 KB. அப்படின்னா இங்க இந்திக்கும் எப்படியே சைபர் தொடக்கம் 8191 வரைக்கும் உண்டு. இந்தி அடுத்தது ஸ்டார்ட் 8192 தொடக்கம் 16,383 வரைக்கும் அடுத்தது. இதுக்குள்ள 8192, இதுக்குள்ள 8192. இது 16,384 ஸ்டார்ட். 16,384ஓட இன்னொரு 8192 சேரும். 6 9 மட்டும் 17 7 1
5 16 எட்டும் 24 24,575 வந்தீங்க. சரி, 24,575 வரைக்கும் அடுத்து இது. அடுத்தது ஸ்டார்ட் 24,576 ஸ்டார்ட். அதோட 8000 கூட்டினா போகும் 32,000 லட்சம் போகும். அப்ப எங்களுக்கு தர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் என்ன? 26,150. 26,150 அப்ப எங்க எழுதிவோம்? 3ஆம் நம்பர் பக்கத்துல எழுதிவோம். இப்ப அதிட மெய்நிகர் முகவரி 3ஆம் நம்பர் 26,150. சரி, அதிட மெய்நிகர் முகவரி 3ஆம் நம்பர் 26,150. இது எந்த பௌதிக முகவரி குறுமாறும் என்று சொல்லி ஒரு பக்க அட்டவணை ஒன்று தந்து தந்திக்கணும். அப்ப 26,150 சேஞ்ச் ஆகாது. இந்த மெய்நிகர் முகவரி 3ஆம் நம்பர் பக்கம் எத்தனாவது சட்டத்திலையும் சேருவாங்க? 110 சில சட்டத்துல சேருவாங்க. எத்தனாவது சட்டமே? 6ஆவது சட்டம். 6 26,150 சொல்ல அந்த முகவரிக்கு தான் இது பிரவேசிக்கும். செஞ்சி கோயில் மொழி கிளியர் ஆகுது. சரி, பாருங்க. இச்செய்திகளானது மெய்நிகர் முகவரி 26,150 உள்ள முகவரிக்கு பிரவேசிக்க வேண்டியுள்ளது என கொள்க. அது எந்த பௌதிக முகவரி கூறுமாறும். இப்ப உங்களுக்கு நோமலா தெரியும், ஒரு பக்கம் ஒன்றோட கொள்ளளவு 8 KB தெரியும். பக்கம் ஒன்றோட கொள்ளளவு 8 KB தெரியும். இந்த 8 KB தான் 13 பிட்ஸ். இந்த 13 பிட்ஸ் தான் 8192 பைட். சரி, அது நோமலா தெரியும். அப்ப இது மெய்நிகர் முகவரி, மெய்நிகர் நினைவகம். இந்த மெய்நிகர் நினைவகத்துல இதுட சைஸ் 8192 பைட்ஸ் தானே. இந்த ஒரு பக்கத்துல சைஸ் 8192 பைட். அப்ப இதுல 8192 இடப்பெயர்ச்சி இல்லையுமே. எனக்குன்னா இதுல ஒரு இதுட சைஸ் ஒரு பைட். இப்ப 8192 இடப்பெயர்ச்சி இல்லையும். அப்ப சைபர் தொடக்கம் 8191 வரைக்கும் 8192 அது ஓகே. சைபராவது பக்கம். இப்ப நாங்க 26,150 வரைக்கும் போகணும். அதானே சொல்லிட்டு அந்த 26,150 எங்க நிக்கன்னு சொல்லி கேட்டீங்க. சரியா? அடுத்தது தொடங்கிக்கணும் 8192. இது 8191 முடிஞ்ச அடுத்து 8192 நான் தொடங்கிக்கணும். அப்ப சைபராவது பக்கம், இது 1ஆவது பக்கம். 8192 இன்னொரு 8192 கூட்டினா 16,383 வரும். சரி, அப்ப இதுலயும் சைஸ் எத்தனை? 8192 பைட்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப் 16,384 தொடங்கி, அது 2ஆவது பக்கம். சரி, அடுத்த 8192 இதுக்குள்ள இந்திக்கணும். இப்ப 16,384 8192 கூட்டும் 6 9 மட்டும் 17 கேள் 1 மிச்சம் 5 24. அப்ப 20,575 போன்ற குறைச்சனா போடு. இந்த 16,384 சேர்ந்தானே கூட்டிப்படு. சரி, இப்ப இதுல அடுத்த அட்ரஸ் 24,576. அது 3ஆவது பக்கம். அப்ப 24,576 8192 கூட்டும் இதுக்குள்ளே 8192 நான் வந்திக்கணும். 6 2 8 9 மேலும் 16 6 1
32. 32,767 வந்து இந்திக்கணும். அடுத்த 4வது பக்கத்துல தொடக்கம் 32,768. இப்ப பாருங்க உங்களுக்கு தந்திக்க கேள்வி 26,150. 26,150 இந்த ஏரியால ஒரு ஏரியால தானே இந்திக்கணும், இதுக்குள்ள தானே இந்திக்கணும். இப்ப அதோட அட்ரஸ் எப்படி எழுதப்பட்டிருக்கும், மெய்நிகர் முகவரி எப்படி எழுதப்பட்டிருக்கும்? இந்த பக்கம் பக்க எண் எத்தனை எண்? 9. இடப்பெயர்ச்சி 26,150. இது மெய்நிகர் முகவரி. இது எந்த பௌதிக முகவரி கூறுமாறும்? எந்த பௌதிக முகவரி கூறுமாறும் என்றா 26,150 மாறாது. நம்மளா தெரியும் எங்களுக்கு 26,150 மாறாது. சரி, மாறாம மெய்நிகர் முகவரி 3 சொல்லுது. 3ஆம் நம்பர் பக்கம் இது. இந்த பக்கம் எத்தனாவது சட்டத்திலே சேவ் ஆகுது பக்க அட்டவணை வச்சுதான் பார்ப்போம். பக்க அட்டவணை வச்சுதான் பார்ப்போம். 3ஆம் நம்பர் பக்கம் சேவ் ஆகுது 1102 சட்டத்துல. அப்ப இது முழு எண்ல தானே நம்பிக்கை. நாங்க இதையும் முழு எண்ல போடுவோம். இதை மாத்தினா 6 6 26,150 தான் இந்த பௌதிக முகவரிக்கு ஒரு மாறும். இப்ப கிளியர் ஆகுது. இப்ப கிளியரா? சரி, அப்ப உங்களுக்கு இது கிளியரா நடந்துச்சுன்னா மத்த கேள்விகள் செய்வது அவ்வளவு பெரிய கஷ்டம் உண்டல்ல. அதுல பாருங்க 20,000 தசம மெய்நிகர் முகவரி 20,000 சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வந்தீங்க. நீங்க என்ன செய்யணும்டா மெய்நிகர் முகவரி அந்த 20,000 பைனரிக்கு மாத்தி, அந்த பைனரிக்கு மாத்தி எத்தனை பிட்ஸ் மாறும்னு சொல்லி மொத்த பிட்ஸ் வந்தாங்க 20,000 வந்து பிரிச்சு இது பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி 4 கேள்வி 8 கேள்விக்கு பிரிச்சு போடணும். கடைசி கேள்வி 5,270 அதை வந்து பிரிச்சு இது போட்டீங்கன்னா சரி. சரி, ரைட். அப்ப அதோட எங்களோட ஓஎஸ் ஃபுல்லா முடியும். சரி, அப்ப நீங்க உங்களுக்கு ஓஎஸ் பத்தி என்ன சரி டவுட் என்னன்னா உங்களுக்கு மெசேஜ் ஒன்று போடலும். மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணி தரையிடும். சரி, ரைட். அப்ப ஓஎஸ் திருப்பி இன்னொரு முறை செஞ்சு பாருங்க. அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி இன்னொரு முறை செஞ்சு பாருங்க. ரைட். அப்ப வந்து நான் கிளாஸ் முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.